ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான டேஸ்ட்டான வெஜிடபிள் குருமா தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி, ஆப்பத்துக்கெலாம் செம சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் கூட போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுட்டு கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூடவே வந்து காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா ஒரு வணக்கிக்கோங்க. இப்போ வந்து மசாலா ஐட்டம்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு வணக்கிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை, கிராம்பு இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லாவே வெந்துருச்சு, ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு நான் இப்போ கொஞ்சம் குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கனால மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதி வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுட்டு மூடி வச்சிட்றேன். 4 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து குழம்பு வந்து ப்ரெஷர்லாம் போயிருச்சு. இப்போ வந்து நான் குழம்பு ஒரு கொதிச்சுட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். பாய்.